வணக்க மக்களே, கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் எகிரி இருக்க ஒரு படம் தான் கூலி திரைப்படம். சூப்பர் ஸ்டார் நடிப்புல அவர் விட்டு 50 வருட திரையுலக கொண்டாடும் விதமா இந்த கூலி படம் அமைஞ்சிருக்குங்க. சரி, இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே படத்தை எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கலாநிதி மாறன் வழங்கும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு கூலி இந்த வருடத்தோட மிகப்பெரிய ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் பல கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌஃபின், ஸ்ருதிஹாசன், அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யராஜ், இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சரி, இந்த படம் எப்படியான ஒரு கதைகளத்தில் அமைய போகுது அப்படின்னு சொல்லி யாராலையுமே யூகிக்க முடியாத ஒரு நிலை காணப்படுது. ஆனால் இந்த படம் எல்சியூல இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை நம்ம காணக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது ட்ரெய்லரில் காணக்கூடியதாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கண்டெய்னர் வாரது, அப்படியே ஒரு சில விஷயங்களை லோகேஷ் கனகராஜ் இதில் கொண்டு வந்திருந்தாரு. எந்த அளவுக்கு அது எல்சியூ இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தாலும், அது ஒரு பக்கம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூலி திரைப்படம் ரஜினிகாந்த் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது அப்படின்னு மட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரஜினிகாந்த் விட்டு 50 வருட திரைப்பயணம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா இது இப்போ ஒரு டைம் டிராவல் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா கூலி அப்படின்னு டைட்டில் வரப்பே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதில் ஒற்றதா காட்டுறாங்க. எனவே அந்த கடிகாரம் சில வேளை டைம் டிராவல் திரைப்படமா இருக்கோ அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதுவும் உண்மையாக இருந்தா அந்த திரைப்படம் ட்ரெய்லர்ல அதற்கான சின்ன ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சத்யராஜ் எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்க டைம்ல அவருடைய தாடை பகுதியில் ஒரு ஒச்ரோல அந்த டைம் ட்ராவல் பண்ணுற அந்த ஒளிவட்டம் போல ஒன்று போய்கிட்டு இருக்கு. எனவே ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியதான் போகுது. எல்லாருமே போயிட்டு தியேட்டரில் படத்தை பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் புரியும். இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை படக்குழுவினர்கள் பார்த்துருக்காங்க. குறிப்பாக சன் பிக்சர்ஸோட முக்கிய நிர்வாகத்தினர், கலாநிதி மாறன், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது ரஜினிகாந்தோடு நடித்த சத்யராஜா இருக்கலாம், அமீர் கானா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்ருதிஹாசனாக இருக்கலாம், நாகார்ஜுனாவாக இருக்கலாம், இப்படி எல்லாருமே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. படம் ரொம்பவுமே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க எப்படி ரஜினிகாந்த திரையில பார்க்கணும்னு விரும்பினாங்களோ அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பாட்ஷா படம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 100 பாட்ஷா இந்த ஒரு கூலி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த படம் ஒரு டைம் டிராவல் படமா, இந்த படம் ஒரு டைம் டிராவல் படமா அல்லது ஒரு ஆக்ஷன் படமா, இல்லாட்டி இது வேற வளமையாக நம்ம லோகேஷ் கனகராஜை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு கடத்தல் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும். எனவே அப்படிங்கிற படமா அப்படின்னு பல எதிர்ப்பு காணப்படுற இந்த பட்சத்தில் இப்போ பாட்ஷாவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் ஒரு கேங்ஸ்டார் படமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கூலி திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் மெயின் வில்லன் கேரக்டராக நம்ம நாகார்ஜுனா நடிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக நம்ம நண்பனா சத்யராஜ் அவர்கள் ரஜினியோட கூட்டு சேர்றாரு. எனவே படம் ஏன்னா இவ்வளவு நாளாக ரஜினிக்கு எதிரியாக தான் நம்ம சத்யராஜ் 7 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்போ முதல் முறையாக
நண்பனாக கூட்டு சேர்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் நம்ம தலைவர் நடிச்சிருக்காரு. எனவே தேவா அப்படிங்கிறப்ப நமக்கு தளபதி படம் ஞாபகம் வருது. எனவே ஏதோ ஒரு சம்பவம் இந்த கூலி படத்தில் நடக்க போகுது. அதை நாங்கள் 14ஆம் தேதி பார்க்க தான் போகிறோம். எனவே இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் முதல்ல பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. இந்த படம் 1000 கோடி வசூலை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படக்குழுவினர் கூட, அதாவது நம்ம முதல்ல ஆரம்பத்தில் லோகேஷ் கனகராஜ் கூட அது சொல்லியிருந்தாரு, 1000 கோடி வசூலை தமிழ் சினிமாவில் பிடிக்க போகிற முதல் திரைப்படம் இந்த கூலி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம சொல்லி வாழ்த்துக்கிறோம். ஏன்னா 50 வருடமாக ஒரு 50 வருடமாக ஒரு நடிகர் உச்சத்திலேயே இருக்காரு அப்படின்னா, எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் இருந்தாலும் இன்றும் அன்றும் என்றும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அவர் 50 வருடத்தை எட்டி பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, வரலாற்று சாதனை. எனவே அவர் நடித்த அந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போயிட்டு பாருங்கள். நிச்சயம் இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஒரு சில விமர்சனங்கள், ஒரு சில விமர்சனக்காரர்கள் ஏதாவது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் விமர்சனங்களுக்கு பிறகு தியேட்டரில் போயிட்டு நிச்சயம் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இந்த படம் பற்றிய முழுமையான தகவல் நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் நிச்சயம் வழங்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நீலமேகம் பிரசாந்த். நன்றி, வணக்கம்.